ஹாய், இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த சொல்லி தரப்போம். என்னன்னா, வாட் எவர் யூ டூ, வாட் எவர் யூ லேர்ன் த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃப்ரம் சோஷியல் ஸ்கில்ஸ், எது நீங்க லேர்ன் பண்ணாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலா யூஸ் பண்ணணும். அதை விட்டு ஆப்வியஸா பச்சையா தெரிகிற மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது. வாட் எவர் த ஆக்ஷன்ஸ் யூ மேக், இட் ஷுட் பி சீம் எஃபர்ட்லெஸ், நேச்சுரல், ஸ்பான்டேனியஸ். அதை விட்டு கொஞ்சம் ரொம்ப ஆப்வியஸா ஓகேவே இந்த மாதிரி தான் யூஸ் பண்றான், இவன் கண்டிப்பா இந்த மாதிரி எதாவது வீடியோ பார்த்தாங்க பைத்தியக்கார பண்ண மாதிரி பண்றானே அப்படின்ற மாதிரிலாம் மற்றவங்களுக்கு கிளியரா தெரியவே கூடாது. ஓகே, வாட் எவர் த டாக்டிக்ஸ், வாட் எவர் த ட்ரிக்ஸ் தட் யூ டூ, தட் ஷுடன்ட் பி ஈவன் எ பிட் விசிபிள் டு அதர் பீப்புள். இது வந்து சோஷியல் ஸ்கில்ஸ்ல இருக்கிறதுல ஏன் இம்பார்ட்டண்டா சொல்றேன்னா, இந்த மோஸ்ட்லி வந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். லைக் மோஸ்ட்லி கிரிஞ்ச் அந்த யூடியூப் வீடியோலாம் பாடி லாங்குவேஜ் வீடியோல லேர்ன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படி ஓகே ஓகே கேஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அப்படி நம்ம எப்படி நட்டு பூல் பண்ணி நிற்பான் திடீர்னு லூஸ் மாதிரி. என்னடா இவன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா கொஞ்சம் ஃப்ரீயா உட்கார்றா, ஏன்டா எதுக்குடா இப்படி பண்றாரு மாதிரி இருக்கும். அண்ட் ஐ கான்டாக்ட் இருக்கிறாரு. ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லைக் the first step to become more social, charismatic is just being who you are and showing who you are. Okay, wow. The more in-depth நீ எந்த அளவுக்கு உன்னை நீ எக்ஸ்பிரஸ் பண்றியோ அதுதான் being charismatic and being social actually means. சரியா? அதை விட்டு okay, it is fine, it is just your learning, but know this one thing. இப்போ நீ especially when you are trying these things from the people that you want to gain the respect, love, அதெல்லாம் கெயின் பண்ண வேண்டிய பீப்புள் முன்னாடி அவங்க கிட்ட நீ லேர்ன் பண்ற மாதிரி நீ பண்ணனா, what the training should be in a different place rather than being in the actual fighting. Okay, ட்ரைனிங்ல நீ எந்த அளவுக்கு வேணா மிஸ்டேக் பண்ணு, பட் ஆக்சுவல் ஃபைட்ல மிஸ்டேக் பண்ணனா you will be just dead. Okay, அவனை போட்டு தள்ளிட்டு போயினே இருப்பான். So it is a very important thing. Okay, then I wanted to be address this. நான் இதை அட்ரஸ் பண்ணி ஆகணும், because a lot of people doing this mistake. அதனால நீ வந்து அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பண்ணவே கூட சொல்லணும். Just use all of the shortcuts in the world. உலகத்தில் எல்லா ஷார்ட்கட்டையும் யூஸ் பண்ணிக்கோ, பட் do it alone. Okay, இல்லைன்னா just do it with the beta testing people, not with the people who you are going to be with them a long time. ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே உன்னோட இது ரொம்ப அதிகமா கிளியரா தெரிஞ்சிடும். அப்புறமா நீ எப்போ என்ன பண்ணாலும் அவனுக்கு ஒரு மாதிரி கிழிஞ்சாரா பார்ப்பாங்க. ஸோ இட் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஹேப்பன் டு மீ. இட் இஸ் நாட் ஈவன் ஸ்கிரிப்ட், பட் சொல்றேன். ஐ வாஸ் ப்ராக்டிசிங் மை டீப் வாய்ஸ். இப்போ எனக்கு சுத்தமா டீப் வாய்ஸ் வரல, ஏன்னா தொண்டை ஒரு மாடு. ஓகே, அன்னைக்கு ஸோ ஐ வாஸ் ப்ராக்டிசிங் டீப் வாய்ஸ். ஸோ வென் கிளாஸ்ல வந்து நான் பேசும்போது எனக்கு நார்மலாக வந்து வாய்ஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாகும். நார்மலாக பேசுறப்ப திடீர்னு ஒரு ஹை பிச், திடீர்னு ஒரு பயங்கர லோ பிச், அந்த மாதிரி வாய்ஸ் நார்மலாக ரொம்ப சேஞ்ச் ஆகினே இருக்கேன். எனக்கு வாய்ஸ் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப இருக்கும். ஸோ கிளாஸ்ல அந்த மாதிரி இருக்கும்போது அதில் விட நான் வேற ஆக்டிவா டீப் வாய்ஸ் ட்ரை பண்றதுனால கிளாஸ்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வந்து இதுக்குள்ள ரொம்ப ஹை பிச் வாய்ஸ் அவனுக்கு தான், எங்க எல்லாரோட விட என்னை விடவே. ஸோ வென் யூ வாஸ் டாக்கிங், அவன் வந்து சொன்னேன், டே மச்சான் இது இந்த மாதிரி டீப் வாய்ஸ்ல இது பண்றதா ட்ரை பண்ணாதா, டி மேன் மச்சான் அப்படிலாம் சும்மா தான் ட்ரை பண்ண மச்சான், பச்சையே தெரியல அப்படிலாம் பண்ணாதான். அந்த டைம்ல இருக்கு இவனுக்கு எதுவுமே தெரியாது என்ன சொல்றான் அந்த மாதிரி நினைச்சிடும். பட் சீரியஸ்லி ப்ரோ, if you wanted to practice deep voice or some activities which absolutely looks weird, okay, well, but the end result will be so much amazing. But you should never show your hard work or whatever the tricks and tips and failures, everything. அது எதுவுமே யார்கிட்ட காமிக்க கூடாது. It should be within you and only show the effort, the results. Okay, அப்போதான் you will be looking so much charismatic. அப்படியே ஏன்னா ஒரு நேச்சுரா பாரு எவ்வளவு ஈஸியா பொண்ணுங்கிட்ட பேசுறோம் பாரு. அது பின்னாடி நீ உட்காந்து ஒரு 30-40 ரிஜெக்ஷன் வாங்கியிருப்ப, அசிங்கமா ஏதோ பொண்ணு ரோட்ல போட பொண்ணு திட்டு வாங்கியிருப்ப, என்னென்னமோ இருக்கும். அதெல்லாம் நீ வெளில சொல்லவே கூடாது, அப்சல்யூட்லி. பட் நான் ஐ மீன் எ பொசிஷன் டு டீச் யூ அன்லெஸ் யூ ஆர் டீச்சிங் டு சம்படி. பட் ரிமெம்பர், நெவர் எவர் ஒரு சில பீப்புளுக்கு நீ டீச் பண்ணவே கூடாது.
எஸ்பெஷலி டு மென். ஓகேவா, பொண்ணுங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. லைக் அவங்க வந்து புரியும் இல்ல, அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனா அவங்க எப்படின்னா, வாட் எவர் யூ டூ தே வில் ஜஸ்ட் ஃபைண்ட், ஓ சரி இவன் இந்த மாதிரி பண்ணி தானே பண்ணலாம், இது போங்காட்டம்ன்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. ஓகேவா, தே டோன்ட் உன்னோட நேச்சுரலா நீ இது பண்ற மாதிரி இருக்கதே அவங்க, யூ வில் ஜஸ்ட் பிரேக் தி ஸ்பெல். ஓகேவா, இப்போ இஃப் யூ ஆர் கோயிங் டு ட்ரை தட் உமன், ஓகே அந்த பொண்ணு நீ ட்ரை பண்ண போற. பட் ஆனா அந்த பொண்ணு கிட்ட சும்மா பேசினுக்கும் போது ஏதோ இது இல்லை, நம்ம கான்வர்சேஷன் இதெல்லாம் பத்தி சோஷியல் ஸ்கில்ஸ்ல நீ லேர்ன் பண்றல, அப்சல்யூட்லி நம்மளுக்கு வாய் விட ஏற்கனவே ஓட்ட வாய் இல்ல, திடீர்னு சோஷியல் ஸ்கில்ஸ். ஓகே, நிறைய பொண்ணுங்கிட்ட பேசணும், என்ன பேசுவார் தெரியும், இந்த விஷயத்துல கூட போய் பேச ஆரம்பிச்சிடும் பைத்தியம் மாதிரி. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் டிட் தட். என்னாச்சுன்னா, ஐ வாஸ் இன் மை பஸ். ஓகேவா, பஸ்ல உட்காந்து யூஸ்வலி அந்த டைம் ஃபர்ஸ்ட் இயர் டைம்ல நான் உட்காந்து ஆன்லைன் கோர்சஸ்லாம் பார்த்துருப்பேன். ஸோ காஸ் ஐ வாஸ் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் திங்ஸ். ஓகே, தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் இயர். ஸோ ஐ வாஸ் ஒரு கோர்ஸ் ஏதோ பார்த்துருந்தேன். பட் ஆனால் நெட்டு கலாச்சுன்னா ஓகே ஃபோன் இப்படி இருக்கு, சரி ஃபோன் எடுத்து வச்சுட்டு சும்மா வெளியில வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்துருந்தேன். அண்ட் தட்ஸ் அ கேர்ள், எனக்கு பக்கத்தில் உட்காந்த பொண்ணு. டிடன்ட் ஈவன் நோட்டிஸ் ஹர், பட் ஆனால் பக்கத்தில் இருந்தா. அவள் வந்து அப்போ கொஞ்சம் பேசினா, எனக்கு சும்மா தானே இருந்தேன், அந்த 2 பேரும் கொஞ்சம் ஏதோ பேசியிருந்தோம். லைக் அவள் ஏதோ சொல்லியிருந்தேன், நீங்களே என்னப்பா ஜாலியாக உட்காந்து படிக்கிறீங்க, இருந்தாலும் மார்க் எடுத்துடுவேன், படிச்சிடுவேன், இது ஒர்க் அவுட்டும் பண்ணுற இதெல்லாம் பண்ணுற நம்ம பேசியிருப்பாளா. ஐ வாஸ் லைக் லிட்டரல் என் ஃபோன் எடுத்து, சரி உங்களுக்கு காமிக்க முடியாது, அந்த ஃபோனில் தான் ரெக்கார்டே பண்ணாங்க. என் ஃபோனில் என்னோட டெய்லி ஸ்கெடியூல் இருக்கும். ஓகேவா, நான் ஆக்சுவலி ஐ புட் ஃபக்கிங் டைம் டேபிள். ஆக்சுவலி இங்கே தான் போட்டு லைக் திஸ் பேப்பர் கன்சிஸ்ட் ஆஃப் மை டைம் டேபிள். ஓகேவா, காலையில் 3:30 மணில நைட்டு 9:45 வரைக்கும் எல்லா இதுக்கும் ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கோம். ஸோ ஐ வில் பி ஃபாலோயிங் தட். நெவர் ஷோ திஸ் திங்ஸ், யுவர் ஸ்கெடியூல், யுவர் ஹார்ட் ஒர்க். ஓகேவா, இதெல்லாம் பொண்ணுங்கிட்டயோ இல்லைன்னா வாட் எவர் பீப்புள் கிட்டே நீ காமிக்காது. வெல், நான் இப்போ ஒன்று காமிச்சேன்னா காஸ் ஐ எம் இன் எ பொசிஷன் டு டீச் யூ. ஓகே, யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம், யூ ஆர் மை ஸ்டூடெண்ட். ஐ வாஸ் அப்சல்யூட்லி உனக்கு இந்த ப்ராக்டிசஸ் நான் டீச் பண்ணுவேன். I was putting in timetable, there's an habit tracker, இங்க ஸ்கிரிப்ட் இருக்கு, இங்க தினமும் பண்ற செக் பாக்ஸ் இருக்கு, a lot of things, a lot of work is being here, but I need to be appear natural. முன்னாடியும் சரி, இப்போ நான் இங்க ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, அதை வச்சுதான் படிக்கிறேன்னா there are just 4-5 words here. Okay, வேற எதுவும் கிடையாது literally. So it is much more natural me to talking with you. I'm not a robotic kind of person like in வேற ஏதோ யூடியூப் வீடியோல வர மாதிரி இல்லை. I'm a natural human being. Okay, you just have to be look a lot natural. ஓகேவா, அதை விட்டு நீ ரொம்ப ஆர்டிஃபிஷியலா ரொம்ப இது பண்ற மாதிரி காமிச்சோன்னா இது பச்சையா தெரியும். அண்ட் ஷி ஆல்சோ ஃபந்தடிக். நான் அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஸ்கெடியூல் காமிச்சு அந்த மாதிரி பேசியிருந்தேன்னா ஷி வாஸ் அப்படின்னு நம்ம போயிட்டான். ஐ வாஸ் லைக், ச்சே என்னடா இது, ஏன் இந்த மாதிரி பண்றோம், சரி எது ஓகே. she will be, அவ என்னோட கீழே இருக்குன்ற மாதிரி அவன் நினைச்சிருப்பா, அவ ஈகோ ஹர்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சான். அண்ட் வீட்டுக்கு போனா அதுக்கப்புறம் வேற ஏதாவது யூடியூப் வீடியோ பார்த்தாங்க. அப்புறமா தெரிஞ்சது இந்த மாதிரி பண்ணவே கூடாது. I was like, shit, I shouldn't be doing that. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் வயசாகுறா. சரி சரி, இங்கதான் ஒரு மிஸ்டேக் பண்ணனா, இது பார்த்தாரு. இன்னொரு வாட்டி என்னாச்சுன்னா, I did the same mistake. Okay, mistakes தான், என் மிஸ்டேக்ஸ் தான் நான் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன், உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன். காரணம், you are learning from me. திருப்பி சொல்றேன். And there's a course in the description if you want to learn more. என்னாச்சுன்னா, and there is a 2 girls. ஓகேவா, என்னாச்சா, அந்த ஒரு பொண்ணு ஸ்டேட்டஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல. I usually work up around 3:30 டைம், மார்னிங் 3:30 அந்த மாதிரி எழுச்சிருப்பேன். ஸோ அரௌண்ட் 4 o'clock கிட்ட வந்து அந்த மெசேஜ் பார்த்தேன். ஓகேவா, அந்த ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன். அண்ட் ஷி வாஸ் லைக், அந்த 2 பேரும் காலேஜ் பஸ் விட்டு இறங்கிதான் வெளியில வரேன். அந்த 2 பேரும் என்கிட்ட ஓடி வந்து,
ஜஸ்வந்த் இல்லைன்னா காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சுப்பியா, 4 மணிக்கு எழுந்துச்சு என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க. ஓட்டவாய் அப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். வேற எதுவுமே, ஏன்னா ஐ வில் பி ஜஸ்ட் ஓப்பன், I will be just open, direct and real to everyone without putting the magical spell. ஓகேவா? உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி கரிஸ்மெட்டிக் எல்லாத்துலயும் பண்றல மிஸ்டீரியஸா இருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்களா? லிட்ரலி வாட் மிஸ்டீரியஸ்னா அங்க எஃபெக்ட் இருக்கும், ஆனா நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருக்கும். பட் ஆனா பின்னாடி ஹார்ட் ஒர்க்கு நம்ம மற்றவங்க கணக்கு தெரியாது, அவ்வளவுதான். இவன் எப்படி எந்த ஒரு கஷ்டமே இல்லாம இவ்வளவு ஈஸி இது எல்லாத்தையுமே பண்றான், அந்த ஃபீல் எடுத்து வர்றது தான் மிஸ்டீரியஸ்னஸ். பட் ஆனா லாட் ஆஃப் யூடியூப் வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன், அது மிஸ்டரியா இருங்க, இதுவா இருங்க, அதுவா இருங்க. அத்தா சரி புண்டை என்னடா சொல்ல வரேன், எனக்கு ஒண்ணுமே பிடிக்கலன்ற மாதிரி உட்காந்து இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் மிஸ்டீரியஸ்னஸ். பட் ஐ ஆல்சோ பிரேக் தட், அங்கேயே நான் உடச்சிட்டேன். தட்ஸ் மை மிஸ்டேக். காஸ் அப்சல்யூட்லி ஐ மீன் ஃபர்ஸ்ட் இயர் ஐ டிடன்ட் ஈவன் ஃபோக்கஸ் ஆன் சோஷியல் ஸ்கில்ஸ் மோர். I was much more எல்லாம் ஓப்பன் எல்லாம் ஃபிட்னஸ்லயும் லேர்னிங் அபவுட் ஏஐ டு பி ஆனஸ்ட். அந்த டைம்ல ஏஐ ரொம்ப பூம் ஆயிருந்துச்சுல்ல, ஸோ ஐ வாஸ் லேர்னிங் a lot about AI and everything. அதுக்கப்புறமா ஏ ஃபீல்டே இல்லைன்னு தெரிஞ்சு என்ன பண்ண. பட் பேக் டு த ப்ரெசன்ட் மூமெண்ட், இந்த டைம்ல லைக் ஃபார் த பாஸ்ட் 6-9 okay for a past year la my social skills are drastically improved. Cause அந்த டைம்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர் டைம்ல இருந்து ரொம்பவே அதுக்காகவே மடக்கிட்டு உட்காந்து வேலை செஞ்சு சோஷியல் ஸ்கில்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு பிடிச்சி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இது பண்ணி டேட்லாம் போயிட்டு லாட் இம்ப்ரூவ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டைம்ல என்னாச்சுன்னா தேர் இஸ் அ கேர்ள் இன் ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு ஷி வாஸ் பிட் மோர் க்ளோசர் தேன் எ ஃப்ரெண்ட். என்னன்னா அவள் தான் என்கிட்ட சும்மா வந்து பிளேஃபுல்லாக பேசியிருந்தா. அன்னைக்கு ஈவினிங் வந்து பஸ்ல போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து கூட உட்காந்துருக்கும் போது we are having some kind of jokes, sexual jokes and humorful. அவளை பிடிச்சி நான் நசுக்கின்னு இது பண்ணி விளையாட இருந்தேன். And she was just asking me out of a blue, உங்களால எப்படி நீங்க இந்த மாதிரி ஃப்ரீ இதுவா பேசுறீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி ஃப்ரீயா பேசுறீங்க எதுவும் இது பண்ணாம. And I was thinking like சொல்லாம வேணாமா எல்லாம் உட்காந்து எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ண அப்படியே சொல்லுவேன் லூஸ் முறை. Well, actually it felt a bit more natural even for me. ஏன்னா அதுக்காக நான் லாட் ஆஃப் டைம் ஒர்க் பண்ணனால, லாட் ஆஃப் ப்ராக்டிசஸ் பண்ணனால it just come out of natural. Like recording this video. இப்போ இந்த வீடியோல என் ஆர்டிகுலேஷன் is better compared to my first video that I have ever recorded. It is ஃபுல்லாவே தமிழ்ல இருக்கும், பட் ஆர்டிகுலேஷன் கொஞ்சம் கூட பெட்டரா இருக்காது. இதுல வந்து தமிழ் and a lot of English words will be mixed together, but it's still the articulation, the content delivery is much more better. Usually video starting la maybe கொஞ்சம் worse ஆகும், cause தூங்கிச்சு அந்த அதுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணா யாராவதெல்லாம் அப்படிதான் இருக்கும். இதான் நேச்சுரல். ஓகேவா? ஸோ நீ நேச்சுரலா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நேச்சுரலா குட்டா இருக்கணும். அதுதான் பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. ஆல்ரைட், அதுக்கு நான் நேச்சுரலா இருக்கேன்னு ரொம்ப கேவலமா இருக்கேன். ஸோ தட் மூமெண்ட் அந்த பொண்ணுகிட்ட வந்து ஓகே அதெல்லாம் சொல்லாம தெரியல, உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படிதான் இந்த மாதிரி ஜாலியா பேசணும் தான் தோன்றும். உன்னை பார்க்கும்போது எனக்கு இதுவே இல்லை இந்த மாதிரி எதுவும் சொன்னேன். And she was again blushing and just again started to play. மேலே கீழே இது பண்ணேன், விளையாட ஆரம்பிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் லிட்டில் பிட் மோர் இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷன். என்னன்னா I was like sad with another girl in the bus in the morning time. இது வேற ஒரு நாள். ஸோ காலையில் உட்காந்து போயின்னு இருக்கேன், தண்ணி குடிச்சிருப்பா. ஸோ பஸ்ல வேற ஒரு பொண்ணு கூட ஜாலியாக பேசணும் உட்காந்து போயின்னு. அண்ட் இது ட்ரிபிள் சீட் பஸ். ஓகேவா? ட்ரிபிள் சீட் இருந்துச்சு. இந்த விண்டோ சீட்ல நடுவில் நான் உட்காந்து. ஸோ வி வர் ஜஸ்ட் டாக்கிங் அண்ட் ஒரு ஸ்டாப்பிங் நிற்குது. ஓகே பஸ்ல
பசங்க வராங்க. இட்ஸ் அ காலேஜ் பஸ், ஓகே, யூனிவர்சிட்டி பஸ். ஸோ a girl came and I kind of know her, but I never even spoke to her. Like இந்த பஸ்ல தான் வரா, அதனால முன்ன பின்ன பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ லைக் அவளை பார்த்த உடனே சரி இங்கே காலியாக இருந்துச்சு, சரி வான்ற மாதிரி கூப்பிட்டு பக்கத்தில் உட்காந்து ரொம்ப சொன்னோம். and she kind of look cute, ஓகேவா. அதனால சொன்னா I was just having a very good feel, good moodல இருந்தேன். இந்த பொண்ணுகிட்ட பயங்கர ஜாலியாக பேசுங்க, அந்த மாதிரி நல்ல மூட்ல இருந்தேன்னா. So I just asked her to come make her sit with me. So and I just started to talk with her. Like I was in just like in பஸ்ல போகும்போதோ இது பண்ணும்போதோ, மோஸ்ட்லி வந்து காலேஜில் போகும்போதே நான் வந்து எப்படி இருப்பேன்னா, if I was talking with people, I will just be cold. People கூட ஜாலியாக பேசினுக்கும் போது I will be just much more happier. I don't even have to fake a smile. I will be just fucking smiling a lot. ஓகேவா. அண்ட் எஸ்பெஷலாக அந்த பொண்ணு அழகாக வேற இருந்தா, வேற வேணும். அண்ட் அவள் பக்கத்தில் உட்காந்தானே அவகிட்ட ஒரு 2 செகண்ட் கழிச்சு போயிட்டு அவகிட்ட இல்லை பேர் என்ன, 3rd year அந்த மாதிரிலாம் இது பேசியிருந்தேன். ஓகேவா. ஓ அப்படியா, என்கிட்டயும் இதில் பார்த்து பேசியிருந்தான். ஓகே, சிரிச்சுன்னு ஸ்மைல் பண்ணி 2 பேரும் மாற்றி பேசியிருந்தோம். அண்ட் பக்கத்தில் இருக்க பொண்ணு திடீர்னு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அது என்ன ஒரு பயங்கரமா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிச்சு இப்படி சிரிச்சிருந்தாளா. ஐ வாஸ் லைக் என்னடாச்சு, எனக்கு இங்க பேசுறது திடீர்னு ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தா இவன் இப்படி இருக்கான்ற மாதிரி பார்த்துருந்தேன். என்னாச்சுன்ற இல்ல உங்களை பார்த்தேன், என்ன பார்த்து சிரிக்க என்னடியாச்சு, மூஞ்சில ஏதோ ஒட்டின்னு இதா ஐயோ அப்படின்னு நம்ம நாடு போன் எடுத்து என்னாச்சு, என்ன ஏதோ லூஸ் மாதிரி ஏதோ பேசுற டோன் ஏதோ ஒரு, ஏன்னா எனக்கு வாய்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமாகுமா. ஐ கேன்ட் ஈவன் கொஞ்சம் பேக் டைம்ல வந்து என்னால அது கான்சியஸா இது பண்ணவும் முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சப்கான்சியஸா வாய்ஸ் திடீர்னு ஒரு ஹை பிச் போயிடும், திடீர்னு ஒரு ஹை பிச், திடீர்னு ஒரு லோ பிச், அது மாதிரி மாறி மாறி வரும். ஸோ ஐ எம் நாட் ஈவன் அவேர் ஆஃப் திஸ். ஓகே, ஐ டிடன்ட் மேபி அவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப ஹை பிச் இல்லை லோ பிச் ஏதோ போயிடுச்சான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அந்த மாதிரி தான் பேசிட்டேன். என்ன எதுக்கு இப்படி சொல்லிக்கிறேன், இல்ல திடீர்னு வந்தவொடனே பக்கத்துல உட்கார்ந்தவொடனே நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க, எப்படி பேசுனீங்க, அதுதான் அடி லூசி இதுக்காடி இது பண்ணுன்ற ஒண்ணு இல்ல இவன் ஃப்ரெண்டு தான் மாதிரி சொல்லிட்டு இல்ல வேற அப்படின்னு பக்கத்துல அந்த பொண்ணு ஓகே அந்த பொண்ணு கைப்பிடிச்சு இல்ல இவன் ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஆமா ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு அவளும் சொல்லிச்சு பேசணும். ஃபுல்லா அந்த மாதிரி பேச இது பண்ணிருந்தோம். இட் ஜஸ்ட் லுக்ஸ் ஓகே, ரொம்ப ஸ்மூத்தா தான் போச்சு. அதுக்கு நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா என்ன சிரிக்கிறான் அப்படி ஒண்ணு கேட்கல. அந்த கைவிடு இவன் ஃப்ரெண்டு தானே ஆமா அப்படிதான் ஒண்ணு போனேன் அந்த மாதிரி போல. ஓகேவா, இட் வாஸ் ஜஸ்ட் ஸ்மூத்தா போச்சு. இட் ஹேவ் டு கோ ஸ்மூத் without putting a lot of hard work here. Okay, that is all the stories. So literally imagine a god wouldn't show his source of his power. He will just show the result, the effort of his power. Okay, you whatever you do, make it look so smooth. And yeah, the important no, it need to be appear you are just doing it out of naturally. And it வந்து ரொம்ப வந்து நீ ஃபோர்ஸ்ஃபுல்லா இது பண்ணி ஒரு எஃபர்ட் போட்டு பண்ற மாதிரியே இருக்கக்கூடாது. It should be looking so much magnetically flowful, natural. நம்மளுக்கு ஏன் நேச்சர் ரொம்ப உண்மையா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? Cause it is much more authentic. அது வந்து என்னதான் ஒரு மாதிரி வித்தியாசமா இது இருந்தாலும் ரேண்டம்னஸா இருந்தாலும் it just looks beautiful to us. But in a polished thing, like for example, for a YouTube video, most people on the வித்தியாசமா edit it, if it looks smooth okay fine, but cringy ஏகப்பட்ட edits பண்ணுவாங்க. And I can't able to produce an higher quality production video. Okay, wow. So I'm making the video much more simpler. It is much more natural because I'm just speaking to you, and for the past like 19-20 minutes ஒரு single cut கூட இல்ல, because it is all taken a single shot. Okay, for ஒரு டேக்ல இந்த எல்லா வீடியோவும் நான் எடுத்துருக்கேன்.
and I'm actually producing the same amount of result for the people, for the audience, just as the other people, மற்ற யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்க அதே தான். But I'm giving the same amount of result. So what you have to do is like and subscribe and check my course. But அது இல்லாமல் என்ன பண்ணணும்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, you have to be much more natural. Okay, remember, ஏன் இது திருப்பி திருப்பி மறுபடியும் சொல்றேன்னா, you are supposed to be. Okay, நீ என்ன வேணா இது கூட பண்ணிக்கோ, என்ன வேணா ட்ரிக்ஸ், டிப்ஸ், மேனிப்புலேஷன், வாட் எவர் யூ டூ, ஓகேவா? அதெல்லாம் பண்ணாதன்னு அவங்க சொல்லவே இல்லை. வாட் எவர் யூ டூ, மேக் இட் அப்பியர் மச் மோர் நேச்சுரல், ஓகேவா? அப்சல்யூட்லி லைக் நான் என்ன பண்ணுவேன், well absolutely I'm just sat there naturally. மேபி 2 லைக் போட்டிருக்கேங்க, அவ்வளோதான். அப்படி போட்டாலே எனக்கு ஒழுங்கு கிளியரா தெரியாது, எடிட்லாம் பண்ணணும், கேமரா குவாலிட்டி இல்லை, ஓகே அதெல்லாம் இருக்கு. பட் அப்சல்யூட்லி வாட் எவர் யூ டூ, ஜஸ்ட் மேக் இட் லுக் லைக் நேச்சுரல். ஓகே, நேச்சுரலாக தான் இருக்கணும் இல்லை, மேக் இட் லுக் நேச்சுரலி, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், a lot of magicians like do it. Magicians form a lot of mysterious stories. அவங்க வந்து ஏகப்பட்ட மேஜிக் ட்ரிக்லாம் பண்ணுவாங்க. ஓகே, we are just much more fascinated by it, but you don't know the magic trick, the work behind it. ஓகேவா? So that is it. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா நம்ம சோஷியல் ஸ்கில்ஸ் இந்த நீச்சில் இருக்கும்போது a lot of people, even the creators, will do a lot of mistake. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சரி காணும், தடை நீ சொல்லி தரடா, நீ என்ன புண்ட மாதிரி இப்படி பண்றா. லைக் அவனுங்க, don't take me wrong, but a lot of creators are good, but a lot are bad too. Like they were not even natural. இப்போ நீங்க பின் கேங் அவர் எடுத்தீங்கன்னா, இட்ஸ் a completely looks much more natural. But some kind of famous Indian communication expert அந்த மாதிரி ஆள்லாம் பார்த்தீங்கன்னா, you'll be talking in English, but it just look fake, polished. Even if you teach some real communication tips and tricks, I'm not interested in them because it doesn't even look authentic to me. அவனுமே ஒரு ஆள் மாதிரி என்னால் ஃபீலே பண்ண முடியல. Okay, that is all I have to tell you about this topic. And இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நான் சொல்லித்தரேன். You can check my course and everything. Link in the description. Bye.